அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுடைய கீ ஆன்சர் வந்து அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. சரியா, அந்த அஃபிஷியல் கீ ஆன்சர் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். எந்தெந்த கேள்விக்கு என்னென்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். சரியா, ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்திங்கன்னா, கீழ்கண்டவற்றில் எது சரியான கூற்று அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸில் வந்து மொத்தம் 4 கூற்றுகள் கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2, 3 தான் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த கொஷினுக்கு இந்த சயின்ஸில் இருந்த கேள்விக்கு யாரெல்லாம் 2, 3 எழுதுனீங்களோ அவங்களுக்கு வந்து கரெக்டு. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சங்கிலி தொடர் கூடும்போது ஆக்டேன் எண் உயர்கிறது அப்படின்னு கொடுத்துருங்க. அது இது தவறு. நேரான அல்கேன்களை காட்டிலும் வளைய அல்கேன்களுக்கு உயர்ந்த ஆக்டேன் எண் உண்டு அப்படிங்கிறது சரியானது. நேரான அல்கைன்களை காட்டிலும் அல்கீன்களும் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்களும் அதிக ஆக்டேன் எண் கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் சரியானது. ஸோ நேரான அல்கீன்களை காட்டிலும் கிளைகளுடைய சங்கிலி தொடர் அல்கீன்கள் குறைவான ஆக்டேன் எண் கொண்டது அப்படிங்கிறது தவறு. சரியா, 1, 4 தவறாக கொடுத்துருக்காங்க, 2, 3 சரி. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3 சரி. ஆப்ஷன் பி. யாரெல்லாம் வந்து சரி, ஆப்ஷன் சி. யாரெல்லாம் வந்து ஆப்ஷன் சி போட்டிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த கொஷின் வந்து கரெக்டு. ஓகேவா, ரெண்டாவது வந்து மேட்சிட்டு தான் கொடுத்துருந்தாங்க. ஹார்மோன்களை வந்து அவை உருவாக்கக்கூடிய நோய்களோட பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரியா, ஹார்மோன்கள் ப்ளஸ் அவற்றை உருவாக்கக்கூடிய நோய்கள் அப்படிங்கிறது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் ஹார்மோன்கள். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ஹார்மோன் பற்றி கொடுத்துருக்காங்க, தைராக்சின் கொடுத்துருக்காங்க, குளுக்கோகார்டிகாய்டு, வளர்ச்சி ஹார்மோன், மொத்தம் 4 ஹார்மோன்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து நம்ம சரியாக மேட்ச் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும். சரியா, இன்சுலின் அப்படிங்கிறது வந்து நீரிழிவு நோய் அதோட சம்மந்தப்படுது. தைராக்சின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கழலை, முன்கழுத்து கழலை நோய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஏற்படுத்தக்கூடிய. குளுக்கோகார்டிகாய்டு அப்படிங்கிறதுனால ஏற்படக்கூடியது நமக்கு குஷிங் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. வளர்ச்சி ஹார்மோன் குறைபாட்டினால தான் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டயபிட்டிஸ் இன்சிபிட்டஸ் வந்து வரும். ஸோ சரி, அக்ரோமெகாலி அப்படின்னா மிகையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லி வளர்ச்சி ஹார்மோன்கள் பேஸாக வரக்கூடியது. ஸோ இந்த ரெண்டாவது இருக்கிறது எதுக்கு வராது. ஓகேவா, இது மேட்ச் பண்ணும்போது 5, 4, 1, 3 அப்படிங்கிறதா சரியான ஆன்சராக வரும். அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே மேட்ச் தான். சரியாக எது வந்து மேட்ச் ஆகிருக்கோ அதை மட்டும் கேட்டிருக்காங்க. சரியா, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 சரியானவை அப்படிங்கிறது தான். அதாவது செகண்டாக இருக்கக்கூடிய இந்த பச்சையம் ஏ அப்படிங்கிறதும் பச்சையம் பி அதோடைய பாண்ட் நேம் வச்சு தானே இது கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து 2, 3 தான் சரியானது, மற்றவை வந்து தவறாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்த கேள்வி 4வது கேள்வி. விக்டர் அம்ரோஸ் மற்றும் கிரே ரவுஹூன் ஆகியோரின் எந்த கண்டுபிடிப்புக்காக மருத்துவத்தில் நோபல் விருது வழங்கப்பட்டது அப்படின்ற ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நோபல் ப்ரைஸஸில் வந்து அதிகமாக கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு ரீசெண்ட் டைமில் நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதில் இந்த 2 பேர் விக்டர் அம்ரோஸ் அப்படிங்கிறவங்களும் கிரே ரகுவன் அப்படிங்கிறவங்களும் எந்த கண்டுபிடிப்புக்காக நோபல் பரிசு வாங்கினாங்க மருத்துவத்தில் அப்படிங்கிறது தான் கேள்வி. மைக்ரோ ஆர்என்ஏ. சரியா, இது வந்து நம்ம இந்த ஆண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நோபல் பரிசு பார்த்துட்டு இருக்கும்போதே இதை பற்றி நிறைய படிச்சிருப்போம். நுண் ஆர்என்ஏன்னு சொல்லக்கூடிய மைக்ரோ ஆர்என்ஏவுடைய கண்டுபிடிப்புக்காக. ஓகேவா, நெக்ஸ்ட் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கூற்றுகளில் வந்து சரியான கூற்றுகள் எது அப்படிங்கிறதான் கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் எவை ககன்யான் விண்வெளி திட்ட வீரர்களை தேர்ந்தெடுத்தல் மற்றும் பயிற்சியை குறித்து சரியானது. அதாவது ககன்யான் அப்படிங்கிறது விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய இஸ்ரோவுடைய ஒரு திட்டம். அதில் எது வந்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னா 1 மற்றும் 3 சரியானது. ஓகேவா, 1 மற்றும் 1 செகண்ட் இங்கே பாருங்கள். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, விண்வெளி பயண வீரர்கள், அதாவது அந்த ககன்யான் திட்டத்துக்கு அதில் போகக்கூடிய அந்த விண்வெளி பயண வீரர்கள் மருத்துவம், உளவியல் மற்றும் விமான பரிசோதனை எல்லாம் செய்த பிறகு தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுவும் சரியானது. இந்த விண்வெளி திட்ட பயிற்சி இஸ்ரோ திருவனந்தபுரத்தில் நடைபெறுதுன்னு சொல்கிறாங்களே, இதுக்கான பயிற்சி இங்கே நடக்கிறது கிடையாது. தேர்வு செய்யப்பட்ட எல்லா விண்வெளி பயண வீரர்களும் பொது ரீதியான வான்வெளி பயண பயிற்சி எல்லாமே ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பூரி ககாரின் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்டவெளி பயண பயிற்சி மையத்தில் தான் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் இருக்கக்கூடியதும் தேர்ட் இருக்கக்கூடியதும் சரியானது. ஆப்ஷன் டி தான் சரியானது. அடுத்த கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளில் PFAS அப்படிங்கிறது எதை குறித்து கேட்டிருக்காங்க அப்படின்றத இங்கே கேள்வி. ஓகேவா, ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வியோடைய இறுதி முடிவு அப்படிங்கிறது வல்லுநர்கள் கையில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்க்கலாம். உயிர் வேதியியல் ஆக்சிஜன் தேவை என்பது நீரில் டேஸ் பயன்பாட்டின் போது நுகரப்படக்கூடிய ஆக்சிஜன் அளவுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, உயிர் வேதியியல் நிகழ்வு நடைபெறதுல அதில் ஆக்சிஜன் தேவை அப்படிங்கிறது நீரில் எதை பயன்படுத்தும் போது நுகரக்கூடிய ஆக்சிஜன் அளவு அப்படிங்கிறது தான் கேள்வி. நுண்ணுயிரியை பயன்படுத்தும் போது. சரியா, ஸோ நீரில் நுண்ணுயிர் பயன்பாட்டின் போது
அதாவது நீரில் நுண்ணுயிர் பயன்பாட்டின் போது நுகரக்கூடிய அந்த ஆக்சிஜன் அளவை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உயிர் வேதியியல் ஆக்சிஜன் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து 8வது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது முதல் இந்திய புவிசார் செயற்கைக்கோள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்திய புவிசார் செயற்கைக்கோள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்செட் 3D அப்படிங்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இன்செட் 3D அப்படிங்கிறது. பின்வரும் பழங்குடியினரில் யார் கால்நடை பராமரிப்பாளர்களாக செயல்படுகிறார்கள்? அதாவது இங்கே கொடுத்துருக்கிற பழங்குடியினர் இனங்களில் யார் வந்து கால்நடைகளை பராமரிக்கக்கூடிய அந்த கால்நடை பராமரிப்பாளர்களாக இருக்காங்க அப்படிங்கிறதா இங்கே கேள்வி. ஸோ ஆன்சர் இஸ் பார்த்தீங்கன்னா ராவாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ரவாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. அதாவது கூற்றும் காரணமும் கொடுத்துட்டு விளக்கம்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ கூற்றில் பார்த்தீங்கன்னா நாட்டின் வளர்ச்சி உள்கட்டமைப்பு வசதியை சார்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பு வளர்ச்சியை சார்ந்தது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு பொருளாதார வளர்ச்சியுடைய முதுகெலும்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்கட்டமைப்பு வளர்ச்சி அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா போக்குவரத்து மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள், கட்டிட வசதிகள், இது எல்லாமே சேர்த்து தான். ஸோ ஒரு பொருளாதாரம் வந்து அதிகமாக வந்து முன்னேறணும் அப்படின்னா மெயின் கேட்டகரி என்ன அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை வந்து நம்ம கொண்டு போயிட்டு வணிகம் செய்யக்கூடிய வகையில் போக்குவரத்தும் தொலைத்தொடர்பும் சரியான விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கணும். ஸோ அதுதான் பொருளாதார வளர்ச்சியோட முதுகெலும்பாக இருக்கும். இந்த ரீசன்னால தான் ஒரு நாட்டுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அதோடைய உள்கட்டமைப்பு வசதியை சார்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கூற்றும் சரி காரணமும் சரி. அது மட்டும் இல்லாமல் கூற்று அப்படிங்கிறது காரணத்தை சரியாக விளக்குது. அடுத்த கேள்வியும் பார்த்திங்கன்னா நமக்கு வல்லுநர் குழு முன்னாடி தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம ஃபைனல் ஆன்சர் வரும்போது பார்த்துக்கலாம். ஓகேவா. இப்போதைக்கு நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். கால வரிசைப்படி அடுக்குக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பின பிறகு ஃபஸ்ட்டு அவர் எந்த போராட்டத்தில் கலந்துப்பாங்க அப்படின்னா சம்ப்ரான் சத்தியாகிரகம், அப்புறம் அப்புறம் வந்து அகமதாபாத் வேலை நிறுத்தத்தை முடிச்சுட்டு கேதா சத்தியாகிரகம் முடிச்சுட்டு தான் ரவுலட் சத்தியாகிரகம் முடிப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்ப்ரான் சத்தியாகிரகம் 1917, இது ரெண்டுமே 1918 தான். அகமதாபாத் வேலை நிறுத்தமும் கேதாவும் 1918 தான். பட் ரவுலட் சத்தியாகிரகம் வந்து 1919. இது ரெண்டுமே 1918 தானே. எது முதல்ல வரும் ரெண்டாவது வருதுன்னு அப்படி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவர் வந்து சம்ப்ரான் சத்தியாகிரகம் முடிச்சுட்டு அகமதாபாத் மில் வேலை நிறுத்த தொழிலாளர்களுக்கு வந்து அவங்களுக்கு ஊதிய உயர்வு 35% ஏதோ வாங்கி கொடுத்துட்டு தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா கேதா சத்தியாகிரகத்தை வந்திருப்பாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே இயரில் இருக்கிறது மட்டும் ஆர்டர் படுத்தும் போது மாற்றி ஆர்டர் படுத்தாதீங்க. ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும்போது இதோடைய ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, இந்திய மறுமலர்ச்சிக்கு கல்வியின் பங்களிப்பு எவ்வாறு உதவி செய்யும் அப்படிங்கிறதான் கேள்வி. சரியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா பண வளர்ச்சியை கொடுத்ததுங்கிறது கண்டிப்பாக வராது. அவங்க வந்து அறிவியல் சார்ந்த அறிவு வளர்ச்சிக்காகவும் சமூக பண்பாட்டின் முன்னேற்றுவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் ஆப்ஷன் பி. இது ஒரு மேட்ச் தான். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாமில் நினைக்கிறேன் கேட்ட அதே கேள்வியை அப்படியே எடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா. பேஷ்வா அப்படிங்கிறது வந்து பாருங்கள் யாருக்கு வரும்னா முதலமைச்சர் தான் பேஷ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. அமர்தியர் அப்படிங்கிறவங்க இதை யாரை குறிக்கப்படும்னா நிதியமைச்சரை குறிக்கப்படும். சச்சிவா அப்படிங்கிறது வந்து கண்காணிப்பாளருக்கும், சுமந்தி அப்படிங்கிறது அயல்நாட்டு செயலர்களுக்கும் வரக்கூடிய பெயர்கள். ஓகேவா. ஸோ மேட்ச் பண்ணும்போது ஆப்ஷன் சி தான் ஆன்சராக வரும். அடுத்தது இதுவும் ஒரு மேட்ச் தான். சரியான விடையை பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்திய உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதழ் யாரால் இது பண்ணது பார்த்தீங்கன்னா டியூவான் அப்படிங்கிறவங்க. டெலிகிராஃப் அப்படிங்கக்கூடிய இதழ் யாரால் உருவாக்கப்படுதுன்னா மெக்கன்லி அப்படிங்கிறவங்க. அடுத்தது பெங்கால் கிர்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழ் வந்து கேஎஸ் பக்கிங்காம் அவர்களால் நடத்தப்படுது. கல்கத்தா இதழ் அப்படிங்கிறது சார்லஸ் மெக்லீன் அப்படிங்கிறவங்களால் நடத்தப்படுது. ஸோ இப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து பெங்கால் கிர்காருங்கிறது தான் சார்லஸ் மெக்லீன் அவர்களுக்கும், கல்கத்தா இதழ் வந்து கேஎஸ் பக்கிங்காம் அவர்களுக்கும் வரும். ஓகேவா. ஸோ அடுத்த கேள்வி, கூற்று காரணம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்றில் 1940 சினிமா பிரபலமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. 1940 அந்த சமயங்கள்லாம் சினிமா ரொம்ப பிரபலமாக இருந்தது. அந்த சினிமா கலைஞர்கள் மூலமாக அண்ணா தன்னுடைய லட்சியங்களை அடைய முடிந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். மற்றும் கூற்று வந்து காரணம் கூற்றை சரியாக விளக்குது அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா. 17வது எந்த கூற்று சரியாக பொருத்தியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கதர் கட்சி லாலா ஹர்தயால் அவர்களால் தொடங்கப்பட்டது. இதுதான் வந்து சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. ஓகேவா. சம்ப்ரான் கிளர்ச்சி அப்படிங்கிறது வந்து சம்ப்ரான் சத்தியாகிரகம் காந்தியடிகளோடு தொடர்புடையது. இந்த கணபதி பண்டிகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பாலகங்காதர திலகரோடு சம்மந்தப்பட்டது. தன்னாட்சி இயக்கம் வந்து அன்னி பெசன்ட் அவர்களால் துவங்கப்பட்டது. இது எல்லாமே மாற்றி மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே மேபி நெக்ஸ்ட் டைம் சரியாக பொருந்தி உள்ளது நம்ம சொல்லிட்டு இதில் தவறாக கொடுத்துட்டு கூட நமக்கு அப்படியே மாற்றி கணபதி பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு திலகரோட மேட்ச் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா. அடுத்த கேள்வி, 1908 சுப்பிரமணிய சிவா தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி போராட்டத்திற்கு பிரச்சாரம் செய்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சாரம் செய்த அந்த மாதங்கள் தான் கேட்குறாங்க. பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் தான் பிரச்சாரம் நடைபெற்றிருக்கும். ஓகேவா. அடுத்த கேள்வி,
இங்கே வந்து கூற்றுகள் கொடுத்துருக்காங்க சரியா. எந்தெந்த கூற்றுகள் வந்து சரியானது அப்படிங்கிறதான் கேள்வி. மொத்தம் 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 1976 ஏப்ரலில் தேசிய மக்கள் தொகை கொள்கை பிரகடனப்படுத்தப்பட்டது. இது சரியானது. இது சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் பெண் குழந்தைகளின் கல்விக்கு அதிகமான முக்கியத்துவம் அளித்தது. இதனுடைய இலக்கு இறுதியில் 2 குழந்தைகளை கொண்ட சராசரி குடும்ப அளவாக இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 3மே வந்து சரியானது தான் சரியா. 1, 2 மற்றும் 3மே சரியானது, ஆப்ஷன் டி. அடுத்து சத்யசோதக் சமாஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு 1873 தோற்றுவிச்சவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜோதிராவ் பூலே அவர்கள் தான் சரியா. சத்யசோதக் சமாஜ் அப்படிங்கிறது வந்து உண்மையை நாடுவோர் சங்கம், உண்மையை தேடுவோர் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் இருக்கும். அடுத்த கேள்வி, கீழ்காண்பவற்றுள் எது தெற்கு பகுதியில் நிறுவப்பட்ட கிறிஸ்துவ அமைப்புடைய முதல் ஆசிரமமாக இருந்தது அப்படின்னு தான் கேட்குறாங்க. கிறிஸ்துவ ஆசிரமம் திருப்பத்தூரில் அமைக்கப்பட்டது. ஓகேவா. கீழ்காண்பவற்றுள் எது தெற்கு பகுதியில் நிறுவப்பட்ட கிறிஸ்துவ அமைப்புடைய முதல் ஆசிரமம்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ ஆசிரமம் திருப்பத்தூர். அடுத்த கேள்வி, தலைக்கோட்டை போர் அப்படிங்கிறது வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. ராட்சசி தங்கடி போர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைக்கோட்டை போருக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, ராட்சச தங்கடி போர் அப்படிங்கிறது தான். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், சிவாஜி சுதந்திர அரசராக முடிசூட்டப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராய்கரில். ராய்காட் அப்படின்னு சொல்லுவாங்க, ராய்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எது இருக்கும் ஆப்ஷனில் அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே ராய்காட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா. நெக்ஸ்ட் கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகத்தில் முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக உள்நாட்டு வாணிபத்தில் எதெல்லாம் கருதப்படுது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சரியா. சிந்து சமவெளி நாகரிகத்தில் முக்கிய ஏற்றுமதி பொருட்களாக உள்நாட்டு வாணிபத்துக்காக ஏற்றுமதி பொருட்களாக கருதப்படுது எதுன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி, மரம், உணவு தானியங்கள், கால்நடைகள் எல்லாமே. ஓகேவா. ஸோ 1, 2, 3, 4 அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து பிரம்மஞான சபையுடைய நோக்கம் யாது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 பிரம்மஞான சபையுடைய நோக்கம், அதாவது கர்மா, யோகா, இந்திய தத்துவத்தின் மீது நம்பிக்கை, இது எல்லாமே பிரம்மஞான சபை கொண்டிருந்தாங்க. உலகளாவிய ஆன்மீக சகோதரத்துவம் வளர்க்கப்படணும் அப்படின்னு நினச்சாங்க. தீய நடைமுறைகளிலிருந்து சமுதாயத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறது பிரம்மஞான சபையுடைய கூற்றாக இல்லை. ஆக்சுவலாக அவங்க வந்து பழங்காலத்தில் பின்பற்றப்பட்ட அந்த கர்மா, யோகா, இந்திய தத்துவம் இது மேலே தான் ரொம்ப அதிகமான நம்பிக்கை கொண்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 1 மற்றும் 2 சரி, ஆப்ஷன் சி தான். இங்கே கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கூற்று வந்து தவறாக இருக்குது, காரணம் சரியாக இருக்குது. அதாவது மண்டல மன்றங்கள் அவற்றிற்கு தோற்றத்துக்கு அரசியலமைப்பிற்கு கடமைப்பட்டுள்ளது. மண்டல மன்றங்கள் அவற்றின் தோற்றத்திற்கு அரசியலமைப்பிற்கு, அதாவது மண்டல மன்றங்கள் அரசியலமைப்பின் மூலமாகவே தோற்றுவிக்கப்படுது அப்படிங்கிற கான்செப்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது தவறானது. மண்டல மன்றங்கள் மொழி அடிப்படையில் மாநிலங்களை மறுசீரமைக்கிறதன் தர்க்க ரீதியான விளைவாக தான் உருவானது. இதுதான் சரியானது. ஆன்சர் ஏ வந்து தவறானது. ஓகேவா. ஆப்ஷன் டியில் பாருங்கள், ஏ தவறானது, ஆர் சரியானது. பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு மற்றும் சட்டத்தடுப்பு, ஓகேவா, பாலியல் துன்புறுத்தல் தடுப்பது மற்றும் சட்டத்தடுப்பு துயர் துடைப்பு தடை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு, அதாவது விசாகா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை 2013. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றை காலமுறைப்படுத்த சொல்லிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கோலக்நாத் வர்சஸ் பஞ்சாப் மாநிலம், கேசவானந்த பாரதி வழக்கு, மினர்வா மில்ஸ் வழக்கு, ஏகே கோபாலன் வழக்குன்னு சொல்லிட்டு 4 வழக்குகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகே கோபாலன் வர்சஸ் மதராஸ் அரசு இது வந்து ஃபஸ்ட்டு வழக்காக இருந்திருக்கும். அடுத்தது கோலக்நாத், அதுக்கப்புறம் கேசவானந்த பாரதி, மினர்வா மில்ஸ். இதுக்கெல்லாம் வந்து இயர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. அடுத்த கொஷின் மேட்சுக்கு கொடுத்துருக்காங்க. இந்திய தடுப்பு காவல் சட்டம் அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950. தேசிய அவசரகால சட்டத்திற்கு ஜெரால்டு ஃபோர்டு கையெழுத்திட்ட ஆண்டு 1976. இந்தோ பாகிஸ்தான் போர் நடைபெற்றது 1971. வெளிநாட்டு பரிவர்த்தனை வந்து பாதுகாப்பு மற்றும் கடத்தல் செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் 1974. ஓகேவா. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. மொத்தம் நமக்கு 4 சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. அதில் வந்து நமக்கு 3 சென்டென்ஸ் தான் சரி. ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அண்ணல் காந்தியடிகளின் மறைந்த தினம். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி தான் காந்தியடிகள் வந்து இறந்தாங்க. ஜனவரி மாதம் 23ஆம் நாள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிறந்த தினம். ஏப்ரல் 14ஆம் நாள் அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த தினம். அதுவே சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினம் அக்டோபர் 13ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 31. ஓகேவா. அதுதான் ஒருமைப்பாட்டு தினமாகவும் நாம் கொண்டாடிட்டு வரோம். இரும்பு மனிதர் வல்லபாய் பட்டேல் அவர்கள். ஸோ 4 மட்டும் தவறாக இருக்குது. 1, 2, 3 சரி அப்படிங்கிறதா ஆன்சர் வரும். அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இந்த கூற்று காரணம் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கூற்றில் என்ன கொடுத்துருக்காங்க, காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்துவதில் சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே இருக்கும் மிகப்பெரிய வேறுபாடு அதனை சூழ்ந்திருக்கக்கூடிய வெகுஜன அரசியலாகும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. காற்று மாசுவை கட்டுப்படுத்துதலில் சீனா வரலாற்று நிறுவன அணுகுமுறையை பயன்படுத்துவது தான் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரியானது. கூற்று காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குது. அடுத்த கேள்வின்னு பார்க்கும்போது கீழ்கண்டவற்றுள் எவை தமிழ்நாடு பாதுகாப்பான மற்றும் நெறிமுறை செயற்கை நுண்ணறிவு கொள்கை 2020 நோக்கமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 3, அதாவது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு அனுமதிக்கப்படுவதற்கு முன்னர் செயற்கை நுண்ணறிவு முறைகளை திறனாய்வு செய்யும் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான முதலீடுகளை ஈர்ப்பது. இது 2 தான். ஓகேவா. நெக்ஸ்ட் கேள்வி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா
பின்வருவனவற்றுள் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 நோக்கங்களை தெரிவு செய்கன்னு கொடுத்துட்டாங்க. இதில் ஃபஸ்ட்டு ரெண்டும் இது குடிமக்களுக்கு அதிகாரம் அளிப்பது, அரசின் செயல்பாட்டில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வை ஊக்குவிப்பது இந்த காரணத்தின் காரணமாக கொண்டு வரப்பட்டது. அரசின் செயல்பாடுகள் குறித்து குடிமக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது இதோடைய ரீசனாக தான் இருந்தது. இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு 13 கீழே உறுதியளிக்கப்பட்ட குடிமக்களுக்கு பொது அதிகாரிகளிடமிருந்து தகவல் பெறும் உரிமை கொடுக்குது அப்படின்றது இதுக்கு வராது. ஓகேவா? அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் இந்திய தேர்தல் ஆணையம் பற்றிய சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. பாராளுமன்றம், சட்டப்பேரவைகள் மற்றும் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ஆகியோருக்கு தேர்தல் நடத்துவது சரியானது. இந்தியாவின் முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் திருமதி V.S. ரமாதேவி அவர்கள், இதுவும் சரியானது. இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையராக திரு SP சென்வர்மா இருந்தாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது மட்டும் தவறானது. ஓகேவா? ஸோ 1 மற்றும் 2 சரியானது. அடுத்த கேள்வி ஒரு மேட்சிட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஷரத்து 257A அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது திருத்தச் சட்டத்தின் மூலமாக இணைக்கப்பட்டது. ஷரத்து 131 அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்துக்கு வரக்கூடியது. ஷரத்து 245 1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாநில அதிகார வரம்பிற்கு உட்பட்டது. ஷரத்து 275 அப்படிங்கிறது மானிய உதவிகளுக்கு. ஓகேவா? மேட்ச் பண்ணும்போது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் வரும் இந்த கொஷனுக்கு. அடுத்த கேள்வி, சரியான இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2வது 4வதும் சரியான இணையாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா 2வதுல 10ஆம் நிதிக்குழுவுடைய தலைவர் திரு KC பந்த் அவர்கள், 9ஆம் நிதிக்குழுவுடைய தலைவராக இருக்கிறவங்க திரு NKP சால்வே அவர்கள். ஓகேவா? இந்த 4ஆம் நிதிக்குழுவுக்கும் 6ஆம் நிதிக்குழுவுக்கும் தலைவர்கள் யார் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஊராட்சிகளின் நிதி நிலைமைகளை சீராய்வு செய்யும் அதிகாரம் இந்த அரசியலமைப்பு சாசன விதியின் கீழே செய்யப்பட்டது. எந்த ஆர்டிக்கல் பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சாசன விதி 243 ஐஏ பேஸ் பண்ணி தான் சீராய்வு செய்யக்கூடிய ஊராட்சிகளுக்கு நிதி நிலைமை சீராய்வு செய்யக்கூடிய அதிகாரம் அமைக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தகுதிகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இவங்க 25 வயது நிரம்பியவர்கள் சட்டப்பேரவைக்கு தகுதியானவர்கள், 30 வயது நிரம்பியவர்கள் சட்ட மேலவைக்கு தகுதியானவர்கள், இது ரெண்டுமே சரியானது. பாராளுமன்றம் நிறைவேற்றிய சட்டத்தால் குறிப்பிடப்படாத பிற தகுதிகள் கூட இங்கே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறானது. ஓகேவா? சென்னை மாகாண சட்டப்பேரவை எந்த சட்டப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. அதில் பார்த்திங்கன்னா இந்திய கவுன்சில் சட்டம் 1861 படி தான் சென்னை மாகாண சட்டப்பேரவை சட்டப்படி உருவாக்கப்பட்டது. இந்திய கவுன்சில் சட்டம் 1861 பேஸ் பண்ணி கீழ்காணும் வரவு செலவு திட்டத்துடைய இயற்றலின் நிலையை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு துறைகள் குழுக்களின் ஆய்வுக்கு விடணும், அதுக்கப்புறம் மானிய கோரிக்கை மீது வாக்கெடுப்பு நடத்தப்படணும், நிதி ஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டு நிதி மசோதா நிறைவேற்றப்படணும். ஓகேவா? நிதி ஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டு நிதி மசோதா நிறைவேற்றப்படணும். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் குடியரசுத் தலைவருக்கான வாக்காளர் குழாம் குறித்தவற்றுள் எது சரியானது? அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்காளர் குழாம் பங்கு பெறுறாங்க இல்லையா, அதை பற்றின கூற்றுகளில் எது சரியானது அப்படிங்கிறதா கேள்வி. ஆப்ஷன் சி, அதாவது மக்களவை மற்றும் மாநிலங்களவைக்கு தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இந்த வாக்காளர் குழாமில் இருப்பாங்க. அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கூற்று என்னன்னு பார்க்கும்போது உறுப்பு 51A ஆனது வெளிப்படையாக அரசிற்கு அடிப்படை கடமைகளை விதிக்கிறது கிடையாதுன்னு கொடுத்துட்டாங்க. குடிமக்கள் ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமைகளின் தொகுப்பே அரசின் கடமைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரியானது மற்றும் கூற்று காரணம் சரியான விளக்கமாகவும் இருக்குது. அடுத்தது ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இந்த அடிப்படை உரிமைகளை பற்றி இருக்கக்கூடிய ஆர்டிக்கலில் அரசமைப்பு விதிகளுக்கு சரியாக பொருத்தப்படாத இணை கேட்டிருக்காங்க. பொருத்தப்பட்டது கிடையாது, பொருத்தப்படாதது. இதில் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 21 கல்வி உரிமைனும் அரசமைப்பு விதி 34 அடிப்படை உரிமைகளில் மாற்றம் செய்யும் நாடாளுமன்ற உரிமைன்னு கொடுத்துருக்காங்க, இது ரெண்டும் தவறானது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பாருங்கள், ஆர்டிக்கல் 12 அப்படிங்கிறது அரசை பற்றி வரையறுக்கக்கூடியது, ஆர்டிக்கல் 35 அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகள் உள்ள அம்சங்களை செயல்படுத்த சட்டம் இயற்றக்கூடிய வழிமுறைகளை பற்றி கூறக்கூடியது. அடுத்த கேள்வி, மாநிலங்களின் ஒன்றியம் என்ற சொற்றொடரில் இடம்பெற்றக்கூடிய அந்த ஒன்றியம் அப்படிங்கிற சொல்லு நாட்டோடைய அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லுங்கள். எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னட அரசியலமைப்பிலிருந்து தான் மாநிலங்களுடைய ஒன்றியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூற்று எடுக்கப்பட்டது. அந்த திங்கிங். ஓகேவா? மாநிலங்களின் ஒன்றியம் அப்படிங்கிற வார்த்தை எதுலேருந்து எடுக்கப்பட்டது? கன்னடாவுடைய அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பொருத்தமான ஜோடியை தேர்வு செய்க. அதாவது அவங்க ஆல்ரெடி மேட்ச் பண்ணியிருக்கிறதால சரியாக பொருந்தி இருக்கிறது கேட்குறாங்க. உயர்நீதிமன்றங்களின் குறிப்பிட்ட நீதி பேரணைகளை பிறப்பிக்கக்கூடிய அதிகாரம் ஆர்டிகல் 226 கீழே வரும். அதே போல் தேர்ட் ஒன் பாருங்கள், 2 அல்லது அதிக மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கணும் அப்படின்னா 231 இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது 1 மற்றும் 3 ஆப்ஷன் சி தான் ஆன்சர் வரும். இங்கே கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இந்த கூற்றுகளை கருதி சரியான விடை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஃபஸ்ட்டு பாருங்கள், முகப்புரையுடன் துவங்கிய முதல் அரசியலமைப்பு சட்டம் அமெரிக்க அரசியலமைப்பு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, நம்மளும் அரசியலமைப்பு சட்டம் இயற்றியிருந்திருப்போம். இதில் குடியரசு அப்படிங்கிற பொருள் அனைத்து பொது அலுவலகங்களுக்கும் அனைத்து குடிமக்களும் எந்தவித பாகுபாடுமே இல்லாமல் அனைவருக்கும் உரியது அப்படிங்கிறது உள்ளடக்கியது தான். ஸோ இது ரெண்டு தான் சரியானது. இதில் வந்து நீதிபதி எம் இதயத்துல்லா முகவுரையானது இந்திய அரசியலமைப்பின் அடையாள அட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவங்க வந்து பல்கிவாலா அவர்கள். ஸோ இது தவறானது. அதே போல் அரசியலமைப்பின் முகவுரை அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் சுதந்திரத்தை போல இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஹிதயத்துல்லா அவர்கள். ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க. இதனால் இது ரெண்டுமே தவறானது. 1-4 தான் சரியானது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம், அதாவது சிப்காட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அமைப்பு தமிழ்நாடு அரசால் கீழ்கண்ட தொழில் அமைப்பின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கனரக தொழிற்சாலைகளும் நடுத்தர தொழிற்சாலைகளுக்குமாக 1 மற்றும் 2 அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர் ஆகும். அடுத்த கேள்வி, இதுவுமே பார்த்திங்கன்னா வல்லுநர் குழுக்களின் முன்னிலையில் வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை இப்போதைக்கு நம்ம விட்டுடலாம். பின்வருவனவற்றில் 1962ஆம் ஆண்டு சீன படையெடுப்பை அடுத்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிரிவினைவாத தடுப்பு சட்டம். இதுதான் வந்து அப்போ நிறைவேற்றப்பட்ட சட்டம் 1 மட்டும். அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இதில் கூற்றும் தவறு தான், காரணமும் தவறு தான். சமூக நீதி அப்படிங்கிறது வந்து அடிப்படையில் சமமான சமூக வாய்ப்புகளை கையாளுறது கிடையாதுன்னு கொடுத்துருக்காங்க. கையாளுகிறது. சமூக நீதி அப்படிங்கிறது சமூக சமத்துவம் அல்லது சமூக உரிமைகளுக்கு விகிதாச்சாரம் அற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. விகிதாச்சாரமானது. ஸோ இது ரெண்டுமே வந்து தவறாக தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். இங்கேயும் கூற்று காரணம் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இந்தியாவில் சமூக துறைகளுக்கான ஒட்டுமொத்த கொள்கை கட்டமைப்பை மத்திய அரசு வகுக்கிறது அப்படின்னு கொடுத்துட்டாங்க கூற்று. அடுத்த காரணம் பார்த்திங்கன்னா, கொள்கைகளை வடிவமைப்பதில் மாநில அரசு கணிசமான நெகிழ்வுத்தன்மை கொண்டு இருக்குது அப்படின்றத ஒரு விளக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்றும் காரணமும் சரிதான் மற்றும் ஒன்று சரியான விளக்குது. அடுத்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் கொடுத்துருக்காங்க. சரியான பொருத்தப்பட்டிருக்கிறது மட்டும் கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த அம்பாசங்கர் ஆணையம் அப்படிங்கிறது மொத்த இடஒதுக்கீட்டுக்காக 69% வருது அந்த கொண்டு வரப்பட்டது. தற்போதுள்ள இடஒதுக்கீட்டை நியாயப்படுத்திய தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய அறிக்கை வந்து அளிக்கப்பட்டது 8 ஜூலை 2011. ஸோ பார்த்திங்கன்னா 3-4 சரியானது. ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, இதுவும் ஒரு மேட்ச் தான். பின்வரும் திட்டங்களை அந்தந்த திட்டங்களின் பயனாளிகளோட பொருத்த சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாபு ஜக்ஜீவன் ராம் சுந்தராவாஸ் திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு வரும், பட்டியலின சாதியினருக்கு. அடல் வாயோ அந்தியோதயா திட்டம் அப்படிங்கிறது மூத்த குடிமக்களுக்கு. பிரதம மந்திரி ஜன் விகாஸ் திட்டம் அப்படிங்கிறது, காரியகிராம் திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிறுபான்மையினருக்கு. பிரதான் மந்திரி ஜன்ஜாண்டியா விகாஸ் இயக்கம் அப்படிங்கிறது பட்டியலின பழங்குடியினருக்கு. ஓகேவா. அடுத்த கேள்வி பாருங்கள். நீதி கட்சி யாரால் 1916ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது அப்படிங்கிறது தான் கேள்வி. TM நாயர் மற்றும் தியாகராய ரெட்டி அப்படிங்கிறவங்களால. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்கள். நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்த சொல்லிட்டாங்க. தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது எப்போது? மெட்ராஸ் யுனைடெட் லீக் மெட்ராஸ் திராவிடர் சங்கம் என்று பெயர் மாற்றப்பட்டது. பெரியார் ஈவேரா நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாற்றியது. சுப்ராயல் 8 அமைச்சரவை சுயராஜ்ய கட்சிக்கு எதிராக போராடியது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி 2, 1, 4, 3 அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். தமிழ்நாடு அரசுடைய முன்முயற்சிகளை பற்றி பின்வரும் அறிக்கையில் எது சரியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ணல் அம்பேத்கருடைய அனைத்து படைப்புகளையும் தமிழ் வளர்ச்சித்துறை மூலமாக தமிழில் மொழிபெயர்க்கிறதுக்காக 5 கோடி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கிய தனித்துறையை உருவாக்கி 5 கோடி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. 1, 3 தான் சரியானது. ஏ மற்றும் சி. ஓகேவா. நெக்ஸ்ட்டு மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து இன்னும் ஒரு 2 பார்ட்டாக பிரித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். பிகாஸ் ஒன்றுத்துலேயே எல்லாமே பார்த்தோம்னா நமக்கும் வந்து டைமும் அதிகமாக எடுக்கும், கொஞ்சம் கிளியராக சொல்ல முடியாமையும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.